வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்ல நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆல் டைம் ஹையும் கிரியேட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் 2 ஒர்க்கிங் டேஸா பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டியும் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்குமே மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலுமே மார்க்கெட் வந்து நிஃப்டி 52 ஹையை கிரியேட் பண்ணது இல்லாம பல நியூ ஸ்டாக்ஸ் வந்து நியூ 52 வீக் ஹையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெயினான ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கு. அதாவது நிஃப்டி 50லயும் சரி நெக்ஸ்ட் 50லயும் சரி இண்டெக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிஃப்டி 50லயும் நடந்திருக்கு, நெக்ஸ்ட் 50லயும் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50ல என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, எது வெளியே போயிருக்கு, அதே மாதிரி நெக்ஸ்ட் 50ல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, எது வெளியே போயிருக்குங்கிறத ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இயர் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா வந்து நிறைய ஐபிஓஸ் வந்து இனி வரப்போகுது இந்த அகாடமிக் இயர்ல. இப்ப பஜாஜ் ஃபைனான்ஸ் கூட ஒரு வந்து ஐபிஓ வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஹோல்டிங் கம்பெனியா இருக்கிற பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து ஒரு நியூ ஐபிஓ வந்து விடலான்ற மாதிரி டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் 1 இயர் ஆகுன்ற மாதிரி நியூஸஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாரதி ஏர்டெல்லும் அதோட சப்சிடரி கம்பெனியா இருக்க எக்ஸாகாம் கம்பெனி வந்து ஐபிஓ லான்ச் ஆக போகுது. அநேகமா வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல அது ஓப்பன் ஆகும். ஸோ அதை பத்தியும் ஒரு சின்ன வியூ தான் இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண போறோம். லாஸ்ட் 1 வீக்கா வந்து நம்ம வீடியோ போடாதனால இந்த லாஸ்ட் 1 வீக் டேட்டா வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோல வந்து கவர் பண்ணியிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 52 வீக் ஹைங்கிறது 22,529 பாயிண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுச்சு. லோன் பார்த்தீங்க அப்படின்னா 17,312 பாயிண்டா இருக்கு. ஸோ இது வரைக்கும் இல்லாத ஒரு நியூ ஹை லாஸ்ட் வீக்ல கிரியேட் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டே ரேஞ்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 டேஸா வந்து கொஞ்சம் மைனஸ்ல தான் இருக்கு. மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். 52 வீக் ஹையை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது வந்து 24,000 பாயிண்ட் வரைக்கும் போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப டெஃபினட்டா வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம என்ட்ரி கொடுத்துக்குங்க. அதுதான் வந்து நமக்கு லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். லாஸ்ட் பினான்சியல் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண கம்பெனிஸ் டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், பஜாஜ் ஆட்டோஸ் ஆகட்டும், அதானி போர்ட், கோல் இந்தியா, ஹீரோ மோட்டார் கார்ப், என்டிபிசி, அதானி என்டர்பிரைசஸ், ஓஎன்ஜிசி, பிபிசிஎல், எல்என்டி இது எல்லாமே எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம மெயினா ட்ராக் பண்ற ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம், பஜாஜ் ஆட்டோஸ் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறோம், ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்என்டி பண்ணிட்டு இருக்கிறோம். ரிமைனிங் பாத்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனி வந்து பர்ஃபார்ம் பண்ணாம இருந்துச்சு இது வரைக்கும். அதனால வந்து இந்த இயர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதானியை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதனால வந்து அதை பத்திசா நம்ம வந்து ட்ராக் பண்ணல. ஸோ ரிமைனிங் கம்பெனிஸ் எல்லாமே நம்ம ட்ராக் பண்ணியிருக்கிறோம். இது கரெக்டான டைம்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால நல்ல எக்ஸலண்டான ரிசல்ட்ஸையும் கொடுத்துருக்கு. இப்போ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூஷன், அதாவது ஒரு கம்பெனி ஆட் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து யூபிஎல்ல வந்து வெளியெடுத்திருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். கூடிய சீக்கிரம் வந்து யூபிஎல்ல வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இதுக்கு முன்னாடியே எக்ஸிஸ்டிங் வீடியோலயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதனால யூபிஎல் ஸ்டாக்ஸ் இருந்தாலும் வந்து ஹோல்டிங்ஸை குறைச்சிக்குங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ யூபிஎல் ஸ்டாக்ஸ் வந்து வெளியே போயிருக்கு. அதுக்கு பதிலாக ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் பேங்கிங் ஃபைனான்ஸ்ல வந்து ஒரு எக்ஸலண்டான கம்பெனி தான், நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை வந்து கரெக்டான டைம்ல இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா என்ட்ரி கொடுக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் 50யை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ், அதாவது 5 கம்பெனிஸ்க்கு மேல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 5 கம்பெனிஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நல்ல growth கொடுத்துச்சு. அது கூடிய சீக்கிரம் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல வரும்னு சொன்னோம். அதே மாதிரி ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து நெக்ஸ்ட் 50ல என்ட்ரா இருக்கு. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனும் வந்து என்ட்ரி ஆயிருக்கு. அதானி பவரும் என்ட்ரி ஆயிருக்கு. ரூரல் எலக்ட்ரிக்கல் கார்பரேஷன் என்ட்ரி ஆயிருக்கு. இந்தியன் ரயில்வே பினான்ஸ் கார்பரேஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 கம்பெனி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பதிலாக பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் பினான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிஃப்டி 50க்கு மூவ் ஆயிருச்சு. பிஐ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. முத்தூட் பினான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதானி வில்மரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நிறைய கம்பெனிஸ், அதாவது இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து இதுவுமே வந்து நிஃப்டி 50ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து லாஸ்ட் வீக்ல வந்து இந்த நியூஸஸ் வந்துச்சு. அது கூடிய சீக்கிரம், அதாவது இன்னொரு 1 இயர்க்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபைனான்ஸோட ஹோல்டிங் கம்பெனியா இருக்கிற
பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் சப்சிடரி கம்பெனி வந்து ஐபிஓ கொடுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இதுவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸை வந்து நம்ம லாங் டேர்ம் சீரீஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டா வந்து இது லாங் டேர்ம் ஸ்டாக்கா வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இதுல வந்து நிறைய இன்னும் சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கு. அது எல்லாமே லிஸ்ட் ஆகிறப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். எப்படி வந்து ரிலையன்ஸ்ல இருந்து ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து டிமர்ஜ் பண்றப்ப நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிச்சோ, அதே மாதிரி பஜாஜ் பினான்ஸ்ல இருந்து ஹவுசிங் பினான்ஸை தனியா பிரிக்கிறப்ப நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா பஜாஜ் பினான்ஸை வந்து கரெக்டான ரேட்ல வந்து நீங்க பை பண்ணி இப்பயே வச்சிருந்தீங்க அப்படின்னா இது ஸ்பிளிட் பண்றப்ப நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பாரதி ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹெக்ஸாகாம் சப்சிடரி கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ண போறாங்க. இது வந்து ஏப்ரல் 3 வந்து இன்னைக்கு வந்து ஓபன் ஆகுது. இன்னைக்கு இதோட ரேட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 542 ரூபாயில இருந்து 570 ரூபாய் வரைக்கும் வந்து லிஸ்ட் பண்ண போறாங்க. ஐபிஓ மார்க்கெட் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4675 கோடிக்கு வந்து ஐபிஓ ஓட போறாங்க. பாரதி ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோல்டிங் கம்பெனிஸா அதை வச்சிருக்கிறோம். இருந்தாலுமே இந்த ஐபிஓ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. பாரதி ஏர்டெல்லும் கொஞ்சம் கடன் ஜாஸ்தியா இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து ஹெக்ஸாகாம் சப்சிடரி கம்பெனி பை பண்றதுக்கு போல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து பாரதி ஏர்டெல்லே கூட பை பண்ணி வச்சுக்குவேன். முடிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு 1 or 2 days வந்து வெயிட் பண்ணலாம். இதுக்கு எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து சப்ஸ்கிரைப் ஆகுதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் ஆனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஆச்சு அப்படின்னா நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல்லயே வந்து நான் போஸ்ட் பண்றேன். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ், அதாவது நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் இன்க்ளூட் பண்ண ஸ்டாக்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்கு. நிப்டி நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் இன்க்ளூட் பண்ண ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்கு, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்ஸ் இருக்கு, அதானி பவர் இருக்கு, ரூரல் எலக்ட்ரிக்கல் கார்பரேஷன் இருக்கு, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா, இதை வந்து நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிறத பத்தி வரப்போற வீடியோல வந்து கொஞ்சம் டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே வந்து இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலா இந்த ஸ்டாக்ஸை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலாவே பார்க்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.